கேக் வெட்டுறாங்க. நல்லா இருக்கு. அப்பா இங்க மண்டலத்துல தான் இருக்காங்களா, அதனால துணைக்கு வந்தாலும் சரி வந்தோம் சேர்ந்து. டிவி டெய்லி பாத்துட்டு தான் இருக்கோம். எங்க அப்பா அந்த படத்தை விட்டா அப்படி பாத்துட்டே இருப்பாரு, முழுசா பாத்துட்டே தான் இருப்பாங்க. நிறைய படம் பாப்பாரு எங்க அப்பா. எங்க அப்பா சின்ன வயசு படிக்கிட்டாங்களா, அதான் எங்களை படிக்க விட்டாரு. ஃபேமிலியாவே வந்திருக்கோம். அம்மா, தங்கச்சி, அப்பா அந்த கூட்டத்துல இருக்காங்க. அங்க அவங்க பாட்டு போட்டாலே வீட்டுல எல்லாரும் வாங்க ஆடுவோம், அப்படி கையை பிடிச்சி கூப்பிட்டு ஆடுவாங்க. அப்படிதான் ரஜினா ஒரு மாதிரி வெறி மாதிரி வைத்தியம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான். இந்த ஊஞ்சல் படம், அந்த படையப்பா அவங்க முன்னாடி நல்லா ஏறி உட்கார்றது நல்லா இருக்கும், நல்லா அந்த ஸ்டைல் நல்லா இருக்கும். ரஜினினாலே எனர்ஜி தானேங்க, அதுக்கு மேல சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. தலைவரை நேசிக்கிறோம், அவர் பின்னாடி போறோம், அவரை ரசிக்கிறோம், அவ்வளவுதான். இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? என்னமோ அவர் பேரை சொன்னாதாங்க எனர்ஜி, அவரை சொன்னாதாங்க அடையாளம். ஆமா, இது எல்லாமே அவர் திட்டமிட்டு செய்யல, எல்லாம் ரசிகர்களுக்காக ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதை நாங்க மகிழ்ச்சியா கொண்டாடுறோம். அது சோழமலையில ஏற்கனவே கூலி படம் நல்லா சிறப்பாக கொண்டாடினோம், இப்போ இதை நல்லா சிறப்பாக கொண்டாடுறோம். நன்றி. ஆமா, மகிழ்ச்சிக்கு வரணும்னா தலைவரை பார்த்தா மகிழ்ச்சி ஆயிரும். எவ்வளவு பெரிய சோகமா இருந்தாலும் தலைவரை பார்த்தா மகிழ்ச்சி ஆயிரும். என் பேர் பாலநமச்சிவாய். அது தலைவருடைய கெத்து தான் தலைவா, நம்மளுடைய கெத்துலாம் இல்ல. தலைவர் அவரை பாக்குறதுக்கு இன்னும் இல்ல, இன்னும் 15 20 ஆண்டு காலம் கழிச்சு வந்தாலும் லேடிஸ் எங்க தலைவருக்கு என்னைக்கு இருந்தாலும் ஒரு 100 ஆண்டு காலம் வளர வரைக்கும் அவருடைய படத்தை சின்ன குழந்தையிலிருந்து பெரிய 6லிருந்து 60 வரை உள்ள ரசிக பெருமக்கள் அனைவரும் தலைவரை கெத்தா பாப்பாங்க. அதுதான் தலைவர். அதான் எங்க தலைவரை எங்க தலைவருடைய மாசுல எந்த சுருக்கமா சொல்லப்போனா தேவையில்லாத அது யாருனாலையும் அதை முடியடிக்க முடியாது. ஒவ்வொரு பிறந்த நாளுக்கு ஒவ்வொரு விதமா இருக்கும். இந்த வருஷம் 75 ஆண்டுகள் அந்த படம் மீண்டும் ரிலீஸ் ஆனதெல்லாம் எப்படி இருக்கும்? தலைவருக்கு பவள விழா ஆண்டுல தலைவருக்கு ஹாப்பி பர்த்டே தலைவா, உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த 75 ஆண்டு பிறந்த நாள்ல நாங்க நிறைய சரவணை மூலமா நிறைய அருளகம் இதுல நிறைய பண்ணோம். அதுக்கப்புறம் தங்கத்தேர் இழுத்தோம். இதை தொடர்ந்து இப்ப படத்துக்கு ஒரு பக்கா மாஸ் செலிப்ரேஷன். பிளாட்டினம் பவள விழா பிறந்தநாள் விழாவாகவும், தலைவருடைய கலைத்துறை பயணம் 50வது ஆண்டு விழாகவும், படையப்பா ரீரிலீஸ் ஆகவும் அமையப்பெற்ற 30 விழாவிலே நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எப்படி ஜெயிலர் படத்தை, கூலி படத்தை எப்படி சிறப்பாக செலிப்ரேட் பண்ணோமோ அதே லெவலுக்கு இந்த படத்தை நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். காரணம் சொன்னால் தலைவருடைய எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பு, அவர் பழகுகின்ற விதம், அவர் எப்படி திரைத்துறை மேலே இருக்கிற அன்பு வைத்திருக்கிறாரோ, எங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறாரோ, அவர் காட்டுகின்ற எளிமை, அவர் காட்டுகின்ற நேரம் தவறாமை, தொழில் மீது கொண்டிருக்கிற பக்தி, இவைகளை ஃபாலோ செய்து நாங்கள் எல்லாம் வருவதால்தான் நாங்கள் இந்த அளவுக்கு நன்றாக முன்னேறி இருக்கின்றோம். தலைவருடைய பாதைகளை தொடர்ந்து அடிவொட்டி நாங்கள் நடந்திட இன்றும் சித்தமாக இருக்கின்றோம். நாங்கள் எல்லாம் 75 80 தான் தலைவருடைய ரசிகர்களாக இருக்கிறோம். ஆனால் 20K கிட்ஸ் எல்லாம் தலைவரோட ரசிகராக இருக்கான்னு சொன்னால் தலைவருடைய அணுகுமுறை, அவருடைய பலம், அவருடைய பார்த்து அவர் எப்படி எளிமையாக இருக்கிறாரோ, காட்சிக்கு எளியவராகவும் பழகுவதற்கு இனியவராகவும் எல்லோரையும் ஒருபோல நேசிக்கின்றவராக இருக்கிறனால தான் நாங்கள் மட்டுமில்ல 20K கிட்ஸ்லேருந்து அவ்வளோ பேரும் தலைவருக்கு ஃபேனாக இருக்கிறாங்க. ஸோ அந்த ஃபேன்கள் எல்லாம் சேர்ந்து தமிழ்நாடு முழுக்க இந்த படம் இன்றைக்கு தடையப்பட்டிருக்கிறது. அவ்வளோ பேரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் தலைவர் மீது இருக்கிற அன்பு, ஈடு இணையற்ற அன்பு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு, அதுதான் தலைவருடைய வெற்றி. அவர் எங்களை வழிநடத்துகின்ற விதம், மக்களுக்கு வறியவர்களுக்கு உதவி செய்து அவர்களை மகிழ வைத்தால் இறைவன் மகிழ்வான் என்று எங்களுக்கு தலைவர் போதித்துக் கொண்டிருக்கின்றார். அதை வைத்து தான் நாங்கள் எல்லோரும் எங்களால் முடிந்த உதவிகளை ஏழை எளியோருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்து கொண்டிருக்கின்றோம். அவர் வழியிலே தான் இன்றைக்கு இந்த செலிப்ரேஷனாக கேக் வெட்டி தாரை தப்பட்டோடு வான வேடிக்கையோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மகிழ்வித்து மகிழ வேண்டும் என்பதுதான் தலைவருடைய கொள்கை. அதைத்தான் நாங்கள் பின்பற்றி வருகிறோம். எப்பொழுதும் எங்கள் நிரந்தர தலைவர் சூப்பர் ஸ்டார்.